வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் பீட் ஒர்க் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது சுகர் பீடு. நான் இன்றைக்கி A-Star பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு A-Star பிராண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு இதுவே வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னா இதில் பண்ணாலும் ஓகே, இல்லை ப்ரிஸோ வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவே ப்ரிஸோவாக இருந்தால் எல்லா பீட்ஸுமே ஒரே சைஸில் இருக்கும். ஸோ உங்களோட இஷ்டம் தான், எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்ல பிராண்டு தான். இது ரவுண்ட் பீட் இல்லைனா பஞ்ச் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்னா சுகர் பீடு 1 mmல இருக்கும். மற்ற பீட்ஸ் எல்லாம் 2 mm, 2.5, 3, 4, 5 இந்த எம்எம்லலாம் பீட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 mm பீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன சைஸ் பீடு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்போ அந்த பீட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கேட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பஞ்சாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த பேக்கெட்டில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியும் சாம்பிள் கொடுப்பாங்க, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு எல்லா சைஸ் பீட்ஸுமே இந்த பேக்கில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வீட் பீட், அதுக்கப்புறம் ஆஃப் பீட், இது ரெண்டுமே வாங்கிக்கோங்க. எப்படி ஸ்டிச்சஸ் போகிறதுன்னு பார்க்கலாம். பீட்ஸ் வச்சு இதுக்கு 23 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். பட் நம்ம ப்ளவுஸில் போடுறப்ப ஜரி வச்சு போட மாட்டோம், இந்த சீவிங் த்ரெட் வச்சு போடுவோம். அதனால் நான் இதையே வச்சு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் அப்படியே டேரெக்டாக செயின் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டேரெக்ஷனில் கொண்டு போகிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பீட்ஸ் லோட் பண்ணணும். ஒன்று ஒன்றா எடுத்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் இதில் அதிகமாக எடுக்க முடியாது, நீங்கள் பீட் நீடெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணுறப்ப இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பீட்ஸ் லோட் ஆயிடும். ஃபஸ்ட்டு ஒரு பீடாக இந்த மாதிரி லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து அதை த்ரெட்குள்ளே விட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே சும்மா வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் த்ரெட்டில் 2 போட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு பீடு வச்சுக்க போகிறேன். மறுபடியும் ஒரு சுகர் பீடு வச்சுக்க போகிறேன். மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த லைனை முடிக்க போகிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு பீட் 2 செயின் ஸ்டிச். நல்லா டைட்டாக இருக்கணும் பீட்ஸ், இப்படி எடுக்கிறப்ப லூஸாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதில் எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீட், அதுக்கப்புறம் நீங்கள் 2 mm 3 mm எந்த பீடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பீடும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீடை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சுகர் பீட் நல்லா பக்கமாக வச்சு அந்த ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைஸ் பீடு வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 mm 3 mm எது இருந்தாலும் ஓகே தான். பஞ்ச் பீடு வச்சுக்கிறேன். இதையுமே நல்லா டைட்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். இதுக்கப்புறம் சுகர் பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் பீட் நீடெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சுகர் பீட் ஒரு பஞ்ச் பீடு அப்படின்னு சொல்லி லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டினியூவாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறதுனால நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு பீடாக ஒரு டைம் எடுத்து பண்ணுறேன். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். மாதிரி போட்டு அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டிருக்கேன். மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது 2 சுகர் பீட் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம். இப்போ 2 சுகர் பீட் நல்லா பக்கமாக தள்ளி டைட்டாக வச்சு பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் 2 சுகர் பீடு எடுத்துக்கோங்க. 2 சுகர் பீடு எடுத்துகிட்டு இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. 2 சுகர் பீடு ஒரு செயின் ஸ்டிச், 2 சுகர் பீட் ஒரு செயின் ஸ்டிச்.
இதே மாதிரி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரேமில் வச்சு பண்ணுறப்போ நல்லா டைட்டாக நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே வந்து நம்ம லூஸாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டின உடனே அந்த பீட்ஸ் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சு. ஸோ நல்லா ஸ்டிச் பண்ணுறப்போ டைட்டாக ஓரளவு பண்ணுங்கள். ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சுகர் பீட்டில் எப்படி கண்டினியூவாக ஒரு லைன் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் 2 சுகர் பீட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் இன்னும் பெஸ்ட்டு தான். இல்லை அப்படின்னா 2ஆக பண்ணுங்கள். 2க்கு மேலே சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண வேணாம். இதுலேயும் ஓகே, ப்ளவுஸ்லேயும் என்றைக்குமே சரி 2 சுகர் பீடுக்கு மேலே ப்ளவுஸ்லேயும் என்றைக்குமே போடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதே தான், ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்ப நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ண உடனே அந்த பீட்ஸ் எல்லாம் தொங்கிரும். ஸோ வந்து 2க்கு மேலே எப்பயுமே போகாதீங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி நான் நல்லா பக்கம் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு பீட்ஸ்க்குமே சென்டரில் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து பக்கம் பக்கமாக ஒட்டி இருக்கணும் எல்லா பீட்ஸுமே. லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வீட் பீட். இதுலேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறேன். இதோட சென்டரில் வந்து ஒரு வீட் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஸ்டிச்சஸ் எதுவுமே சென்டரில் கொடுக்க போகிறதில்ல. ஸ்டார்டிங்கில் கொடுத்த மாதிரி செயின் ஸ்டிச் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறேன், ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன், மறுபடியும் கண்டினியூவாக ஒரு வீட் பீட் எடுத்துக்கிறேன், ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நல்லா பீட்ஸ் பக்கம் பக்கமாக வச்சு நெருக்கமாக போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பீட். இதுவுமே ஒரு பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீடு தவிர மற்ற எல்லா பீட்ஸுமே நீங்கள் ப்ளவுஸ்லையுமே ஒரு பீடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு மட்டும்தான் 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த பீடு நம்ம பண்ணுறப்ப பார்த்து ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா திரும்பிக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறது கீழே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் எடுக்கிறதுக்கும் இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த த்ரெட்டில் அப்படியே பிடிச்சிட்டே நீங்கள் ஒரு பீடுக்குள்ளேயும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சு பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும். அதனால் எப்போவே பஞ்ச் பீட்ஸ் எல்லாமே வந்து அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வைக்கிறத விட நீங்கள் அப்படியே அந்த த்ரெட்டோடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு லைனும் வந்து முடிச்சதுக்கப்புறம் என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட் நல்லா போடுங்க, இல்லைனா பிடிச்சி இழுத்தோன்னா எல்லா பீட்ஸுமே கழண்டு வந்துடும். இதுக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு பிக்சரை அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ட்ரேஸ் எடுத்து அந்த ட்ரேஸிங் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து பீட் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி எனக்கு காமிக்கணும். கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். பீட்ஸ் வந்து வாங்குறப்ப இந்த மாதிரி நல்லா எல்லோயிஷாக இருக்கிறது மாதிரி வாங்காதீங்க. இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். ஸோ அந்த ஆன்டிக் கோல்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வாங்க. ரொம்ப நல்லா பளிச்சுன்னு மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி பார்த்து வாங்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.